கொடூரமான மான்ஸ்டருக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 8 பேரை பலி கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அதில் முன்னொரு காலத்தில் மனிதர்களும் கடவுள்களும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சில மனிதர்கள் கடவுளை கும்பிடுறதுக்கு பதிலாக ஒரு காளமாடு மாதிரி இருக்கிற அசுரனை வழிபட ஆரம்பித்தாங்க. அந்த நாட்டு ராணி அவளை தன்னைத்தானே முழுவதுமாக அந்த சைத்தானுக்கு அர்ப்பணிக்க ஒரு குழந்தை அவளோட வயிற்றை கிழிச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் பிறக்குது. அது மனிதன் மாதிரியும் இல்லை, அந்த காளமாடு மாதிரி இருக்கிற பாதி சேர்ந்த ஒரு உருவமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கு பசி அதிகமாக எடுக்குது. அந்த நாடும் அதிகமாக வலிமை பெறுது. இது பசி அதிகமாக எடுக்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சு 8 இளைஞர்களை பலி கொடுத்து இதனால தான் அவங்க நாடு வளருதுன்னு நினச்சி மூட நம்பிக்கையில் நிறைய பேர் இளைஞர்களை இது மாதிரி கொல்ல ஆரம்பிக்க 50 வருஷம் கழித்து இந்த மாதிரி 50வது வாட்டி 8 இளைஞர்களை தேடி ஒரு கிழவி பக்கத்து ஊருக்கு வர. இதை பார்த்த 2 பசங்களில் ஒருத்தவன் தான் வந்து ஹீரோ. இவன் வந்துட்டா இப்போ நம்ம கிராமத்துலேருந்து 8 இளைஞர்களை கூட்டிகிட்டு போய் பலி கொடுக்க போகிறாங்கிற விஷயத்த தெரிஞ்ச அவன் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். அவர் வந்து ஊர் தலைவர். இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி 8 இளைஞரை கூப்பிட்டு போயில என்னோட காதலையும் சேர்ந்து போயிட்டேன். இதனால் நம்ம எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கணும். அவங்க அப்பாட்ட சொல்ல, அப்பா நீ மூடிக்கிட்டு வந்து இரு, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, இந்த மாதிரி நம்ம 8 பேரை சரணடைய சொல்லிடுவோன்னு சொல்லி இவனை மட்டும் காப்பாற்றிட்டு ஒரு 8 இளைஞர்களை பிடிச்சி சரணடைய சொல்ல அங்கே உள்ள மக்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்கள் பையனை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் எனக்கு அப்புறம் அவன் தான் வரப்போகிறான், வேறு வழி இல்லை, என் பையனை தவிர்த்து 8 பேரோட பையன்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் சண்டை போட்டு அனுப்பிவிட இவனும் ஒரு பையன் நான் போய் பலியாறேன்னு சொல்லி அவனே முன் வந்து நிற்கிறான். ஹீரோவும் ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டியை ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பான்ல, அவளை பார்த்து தான் 8 பேரை வந்து பலி கொடுக்குறங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்ல. அவளை திரும்பி பார்க்க ஒரு மரத்தில் ஒரு குறியீடாக வந்து போட்டிருப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்டே அவள் பின்னாடியே போய் பார்க்குறான். அவளோட மூஞ்சி வந்து காட்டுறா. ரொம்ப கொடூரமாக வந்து இருக்குது. இந்த முத்திரையை நான் என் காதலி கொடுத்தேன், அது எப்படி இங்கே உன்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்க 3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் உன்னோட காதலி இன்னும் உயிரோட தான் வந்து இருக்கா. நீ நினச்சியன்னா அவளை போய் காப்பாற்ற முடியும்னு இவன்கிட்ட சொன்னதுமே அவன் முடிவு பண்ணிடுறான். இந்த வாட்டி அவனும் சேர்ந்து போகணும்னு வந்து சொல்லிட்டு இது அவன் அப்பாட்ட போய் சொல்ல தலையிலே அடித்து நீ இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நீ தான் அடுத்த தலைவன் இங்கே இருக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாரு. அவன் கேட்குற மனப்பான்மையில் இல்லை. இரவாகுது, நிறைய பேர் வர்றாங்க இந்த மாதிரி 8 பேரை கூட்டிகிட்டு போக. ஹீரோவை மட்டும் ஒரு இடத்துல ஒளிய வச்சுருக்காங்க. ஹீரோவுக்கு அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல. அவன் விரும்புகிற பொண்ணு உயிரோட தாங்கிற விஷயம் தெரிஞ்சனால இதனால் அந்த 8 பேரை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்களே அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தவனை திசை திருப்பி அங்கே இருக்கிற 8 பேரில் ஒரு ஆளை தள்ளி விட்டு இவன் அந்த 8 பேரில் ஒரு ஆளாக மாறி ஆட்களெல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்து இருக்கிறான். இவன் மட்டும் தூங்கிட்டு வந்து இருக்கிறான். மிச்சம் இருக்கிற 7 பேருக்கும் சந்தேகமாக வந்து இருக்குது. யாடா இவன்னு சொல்லி எழுப்பி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த ஊர் தலைவனோட பையன் தெரிய வந்தோடனே ட்ரியோ பார்க்குறான். அவனுக்கு சுத்தமாக அந்த ஊர் தலைவரும் அவங்க பசங்களையும் வந்து பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி 8 இளைஞர்களை இவன் பையனை மட்டும் விட்டுட்டு பலி கொடுக்குறாங்கல்ல. ட்ரியோ ஹீரோ கிட்ட கேட்குறான், எதுக்கு நீ வந்திருக்கேன்னு. நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், அங்கே இருக்கிற அந்த மிருகத்தை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே ட்ரியோவுக்கு அது பிடிச்சி போயிடுது. அவனுமே சப்போர்ட் பண்ணுறான். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான், அவன் ரொம்ப பயந்தாங்கொல்லி, அதெல்லாம் முடியாது, நம்ம போனோன்னுமே கொன்னுருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ராஜா வந்து இருக்கிறான். இவன் வந்து இப்போதைக்கு தலைவன், அந்த மிருகத்துக்கு உணவளிக்கணும். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் தான் வந்து ராணி போல், அவனும் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி ஒரு 2 பேரை வந்து முதல்ல அமுச்சு விடலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அங்கே இருக்கிற அந்த மிருகமும் இவங்களோட சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு கீழே வர்ற மாதிரி வந்து இருக்குது. அந்த 2 பொண்ணையும் அங்கே ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சு கீழே தள்ளி விடலான்னு சொல்லி யோசனை பண்ணையில் அதோட கொம்பை காட்டுறாங்க. கொடூரமாக இருக்குது. இதான் சமயம்னு சொல்லி ட்ரியோவும் ஹீரோவும் சண்டை போட, ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கனால அடிபட்டு கீழே விழுக அந்த மிருகமும் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஒதுங்கி போகுது. இதனால அந்த அரசன் செம்ம கடுப்பாய் 8 பேருமே உள்ளே போடுறேன்டான்னு சொல்லிட்டு சிறையில் பிடிச்சி போடுறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க மறுநாள் பலி கொடுக்க. இதை பார்த்துட்டு இருந்த ராணி ஒரு பையனை மட்டும் போய் கூட்டுவான்னு சொல்லி வேலையாட்கள் பொண்ணுக்கிட்ட சொல்ல அவளும் போயிட்டு அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு வரா ராணிக்கிட்ட. ராணி வந்து சொல்கிறா, உன்னால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே அவன் கடுப்பாரான். எப்படி எங்களால் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவன் வந்து கேட்குற மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பையனால் மட்டும்தான் அந்த மிருகத்தை கொல்ல முடியுமா, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் நீயாக தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அரசர் வந்து கேட்டுருவான். கடுப்பாய் கதை உடச்சிட்டு வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்க அந்த ராணியை பார்த்து கேட்குறான், எனக்கே நீ துரோகம் செய்கிறல, இதுக்கு மேலே நான் பொறுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற 8 பேருமே அந்த குழிக்குள்ளே உடனே வந்து கீழே இறக்கி விட. அந்த ராணி வந்து சொல்கிறா, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இது மாதிரி வந்து பண்ண மாட்டேன், நான் அந்த மிருகத்துக்கு திரும்பி வந்து நான் வாரிசாக கொடுக்க நான் தயார், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அந்த அரசங்கிட்ட சொன்னதுமே அவன் திரும்பி சந்தோஷமாயிடறான். வெளியில் வீசப்பட்ட எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறாங்க. ஹீரோ எந்திரிக்கிறான். ஒரு பொண்ணோட சத்தம் அதிகமாக வந்து கேட்குது. அந்த மிருகம் கடித்து அவளை தின்னுது போல். இதை ட்ரியோ வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டதுமே எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான வாசனை வர்றதை தெரிஞ்சுக்கிறான். இந்த வாசனையை தான் மேலே இருக்கிறப்போ பயன்படுத்தியிருப்பாங்க வந்து போல்.
இதை நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கையில ஒரு பொண்ணு அங்கே வந்து இருக்கிறா. அவளை கூப்பிட்டுட்டு இங்கே பாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறான். இதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே தான் இருப்பான் போல். ஹீரோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாய் பேச முடியாது. ஆக்சுவலாக அவளும் அங்கே தான் வந்திருக்கா. அவளை தேடி ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கல, இன்னொரு பொண்ணு வந்து இருக்கிறா. அவள் இவனை பார்த்ததுமே கத்த ஆரம்பிக்க, நீ கத்தாத, நான் தான் சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறான், நிறுத்த பார்க்குறான். இவன் நிறுத்தலை. கொடூரமாக அவள் கத்துறத அந்த மிருகம் வந்து கேட்டுட்டு மிருகம் துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோ கிட்ட வந்து 2 பேர் விழுகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான் ட்ரியோ அவங்கன்னு. அவன் தெரியலன்னு சொன்னதுமே நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மேலே அந்த அரசன் அந்த ராணியை கூப்பிட்டுட்டு வந்து சடங்கு பண்ண முயற்சி பண்ணுறான். நான் இருக்கிறனால தானே நீ சடங்கு பண்ணுறான்னு சொல்லி அந்த குழிக்குள்ளே போயிட்டு அந்த ராணி குதித்து விழுந்துறா. என்னால் அந்த அரசன் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஹீரோ உள்ளேருந்து என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா முன்னாடியே அந்த பொண்ணு இறந்துருப்பார்ல, அவளோட ரத்தம்லாம் வந்து இருக்கும். அந்த மிருகத்தோட கால் தடத்தை பார்ப்பாங்க, ரொம்ப பெருசாகவே வந்து இருக்குது. இந்த இடத்துல டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டை வாயை பொத்திட்டு அந்த மிருகத்தை நான் வந்து பார்த்துட்டேன், அது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் வந்து இல்லை, என்னால் கண்டிப்பாக கொல்ல முடியும், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கலே. ஒரு சின்ன சத்தம் வந்து கேட்க ஹீரோ முன்னாடி போய் பார்க்குறான். அந்த ராணியை பார்க்குறான், கடுப்பாகிறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோவம் வருது. இவ்வளோ தான் நம்ம சாவ போகிறோம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அவன் எந்திரிச்சு, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், எனக்கு ஒரு வழி வந்து தெரியும், நீங்கள் அந்த மிருகத்தை கொல்றதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னதுமே அந்த பயப்படுவாள். அவள் வந்து இவளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு அந்த மிருகம் பயப்படுவாள். அவளோட வாயிலே வந்து கொம்பை வச்சு திணிச்சு விட்டுருது. இதை பார்த்தா எல்லாரும் தெரிச்சச்சு ஓட பின்னாடி அந்த ராணி பின்னாடி போகிறாங்க. அவள் கொண்டு போயிட்டு ஒரு டோரை காமிக்கிறா. இதை திறக்க என் வேலைக்காரி வருவான்னு சொல்லிட்டு இருக்கலையே. வேலைக்காரி பின்னாடியே அந்த அரசன் வந்து நீ இங்கே தான் வந்து அவளுக்கு உதவி பண்ண போறியான்னு வந்து சொல்லிட்டு கொடூரமாக அவளை கொல்ல பின்னாடி இருந்துட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து கேட்டுது, இனி தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ராணி வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்திருப்பாங்களே 8 பேர், அதில் ஒருத்தவன் திரும்பி அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். அவன் அந்த இடத்துல தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணல, அவனையும் துரத்தி வந்து அந்த மிருகம் தூக்கிடுது. அவன் சத்தத்தை கேட்டு 2 பாதியாக பிரிகிறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டோட லவரும் ஒன்றா வந்துட்டு இருக்கல, அவள் லவரை மட்டும் தனியாக இருக்க வந்து சொல்லிட்டு ட்ராயும் அந்த பொண்ணு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ட்ராய் வந்து சொல்கிறான், முன்னாடி இருக்கிற அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா நம்ம தப்பிக்கலான்னு. அப்போது அந்த நேரத்தில் ஹீரோ ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்ட போகிறாங்க. அவன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பான் போல். அவன் வந்து ஒரு கோவம் மாதிரி உள்ளே வந்து க்ரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்து இருக்கிறான். அந்த மிருகம் கண்ணில் படாமல் அங்கே எலியெல்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து சுட்டு திம்பான் போல். ஒரு மேப் மாதிரி வந்து இருக்கும், அது இவனே க்ரியேட் பண்ணுது. இது மூலியமாக அங்கே யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இவன் கையில் ஒரு டாலர் வந்து இருக்கும். அரசன் அந்த ராணியை விட்டு இருக்க முடியலை போல். அந்த ராணியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரும் தின்னுக்கன்னு சொல்கிறான். ஏதோ இவன் பேச்சை அந்த மிருகம் கேட்குற மாதிரி, ஜஸ்ட் அது ஒரு கிரேச்சர் தான். இவன் பேச்செல்லாம் அது வந்து கேட்காது, அதுவே அது ஒரு வித்தியாசமான முடிவை வந்து எடுத்துக்கும். இப்படி இருக்கல ஹீரோ அந்த கயத்தை வந்து பார்த்துட்டு அந்த பையனை அடின்னு அடித்து இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்ல, அவனும் ஒரு வழியை வந்து சொல்ல. ஹீரோட ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான், அந்த மிருகம் வந்து வெளியே போனால் கொன்னுருன்னு. அவன் பேச்சை கேட்காம ஹீரோ வெளியே வரான். அந்த அரசனும் அந்த ராணியை காப்பாற்றுறதுக்காக கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வர இவங்களோட சத்தத்தை கேட்ட அந்த மிருகம் துரத்திட்டு வருது. டக்குன்னு அந்த அரசன் பக்கத்தில் அந்த காவலாளியை உள்ளே வச்சு தள்ளிட்டு லாக்கு போட்டுறான். அந்த மிருகம் அவனை கொடூரமாக வந்து கொல்லுது. இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயப்படுறான். அரசன் உள்ளே இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லி கேட்காம இவன் விரும்புகிற பொண்ணோட கயிறை வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கையில் அவன் வழியும் வந்து சொல்லியிருப்பான், மேப்பில் இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லி. இதை நம்பிட்டு ஹீரோ அந்த கயிறை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை தேடி போகலான்னு சொல்லி முன்னாடி வந்துட்டு இருக்க நேரத்தில் ட்ராயும் ஒரு பொண்ணு சேர்ந்து இருப்பாங்களே, அவங்க ஒரு வழியாக அந்த வழியை கண்டுபிடிச்சிருவாங்க வெளிச்சம் இருக்கிற இடத்த. ட்ராய் மேலே போயிட்டு இருக்கல அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு கை வந்து கொடுப்பான். இதை பார்த்து அந்த மிருகம் கிட்ட வருது, இருந்தாலும் கை வழுக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு தவறி அந்த மிருகத்தோட வாயிலே குத்தி இறந்தே வந்து போயிடா. இப்போ சொல்லான்ட்ரா, உன்னை நான் விடவே மாட்டேன், நான் தான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு மேலே ஏற முயற்சி பண்ணாமல் திரும்பி கீழே வரான். அந்த மிருகம் நகர்ந்து போக ஹீரோ அவன் விரும்புகிற பொண்ணு இருக்கிற இடத்த தேடி போய் பார்க்குறான். அவன் அங்கே இருக்கிறா. டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் மூஞ்சியை பார்க்குறான். அவளோட எலும்பு கூட தான் வந்து இருக்குது. அவள் இறந்து போயிட்டா போல் நினச்சி ரொம்பவே வந்து அழுகிறான். ஹீரோட ஃப்ரெண்டு அவன் லவ் பண்ண பொண்ணை கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்கள் பத்திரமாகிரு, நான் போய் ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப இவனும் அவன் பேச்சை கேட்டுட்டு போயிடா. இவனும் ஹீரோட பேரை சொல்லி வந்துகிட்டே இருக்கல. அந்த மிருகத்தோட சத்தம் வந்து கேட்குது. டக்குன்னு ஹீரோ டேய் நீ இருடா, எதுவும் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துலையே அந்த மிருகம் அவனை பயங்கரமாக கடித்து கொடூரமாக தின்னுட்டு வந்து இருக்குது. பக்கத்தில் தான் வந்து ஹீரோ இருக்கிறான், ஆனால் காப்பாற்ற முடியலை. ஹீரோ விரும்பின பொண்ணே காப்பாற்ற முடியலை, அவனோட ஃப்ரெண்டே காப்பாற்ற முடியல. மனசு உடஞ்சி போய் கீழே விழுக இவன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்ச அந்த ராணி வந்து சொல்கிறான் அவன்கிட்ட, இங்கே பாரு உங்கள் ஊரில் இருக்கிற யாரோ ஒரு நபரால் மட்டும்தான் இந்த மிருகத்தை வந்து கொல்ல முடியும். அதனால தான் உங்கள் ஊர்லேருந்து தொடர்ந்து 8 பேராக வந்து எடுத்தோம். அதை நான் எடுக்கையில் நீ மட்டும்தான் அந்த மிருகத்தை கொல்றதுக்கான தைரியசாலியாக வந்து இருந்த, அதனால உங்ககிட்ட இந்த பொறுப்பை பிடிச்சேன்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு ஒரு யோசனை வர,
டக்குன்னு அந்த இடத்துல சத்தத்தை கேட்டு அந்த மிருகம் வந்து துரத்திட்டு வருது. ட்ராய் அது பின்னாடியே வந்து திசை திருப்பி விட ட்ராய் அந்த மிருகம் துரத்தி அவனை குத்திடுது. முடிஞ்ச அளவுக்கு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில் ஹீரோவும் அந்த ராணியும் தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்குள்ளே நீ போய் கொஞ்சம் நேரம் இருன்னு வந்து சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்து கிளம்பி அந்த ஒரு கேஸ் ஒன்றுள்ள அந்த இடத்துக்கு அந்த மிருகத்தை கூட்டு போய் முட்டை வச்சு லாக் பண்ண வைக்கிறான். அந்த நேரத்தில் இவன்கிட்ட அவன் விரும்பின பொண்ணோட அந்த சிகிச்சை இருக்கும்ல, அதை உரசினா நெருப்பு வரும். உரசிட்டே ஓடி வரான். தீப்பொறி கிளம்புது. அந்த இடம் ஃபுல்லாகவே பற்றி நெருப்பாகுது. ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக தண்ணி இருக்கிற இடத்துல வந்து விழுகிறான். அந்த ராணி அங்கே தான் வந்து இருக்கிறா. இந்த நெருப்பு வெடிச்சதில் மேலே இருக்கிற அரசன் அந்த கேட்டுக்கிட்ட தான் வந்து நிற்பான். அவனும் தெரிச்சு போய் வந்து விழுகிறான். உள்ளே இருந்து ஹீரோவும் அந்த ராணியும் வெளியே வராங்க. அந்த மிருகம் கடைசி உயிரோடு இருக்கும். வெடிச்சல்ல அந்த மிருகத்தோட கொம்பு தனியாக இருக்கும். அதை எடுத்துட்டு ஹீரோ அந்த மிருகம் ஓடி வர நேரத்தில் கரெக்டாக வாயில் வந்து குத்திடுறான். அதுவும் ஒரு வழியை அவனை முட்டிகிட்டே வந்து அது உடம்பு கிழிச்சிட்டு பின்னாடி வந்தனால இறந்து போயிடுது. ஹீரோட ஃப்ரெண்டோட அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல இருப்பாள். அவளை வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. 3 பேர் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த அரசன் உயிரோட தான் வந்து இருக்கிறான், கொஞ்சம் நெஞ்ச உயிரோட. இதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ராணி அண்ணன் சொன்னதுமே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அப்போ தான் வந்து தெரிய வருது இந்த அரசன் அவரோட அண்ணன் வந்து சொல்லிட்டு அவனோட மூச்சை நிறுத்தி அந்த இடத்துல கொள்கிறான். இப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்து அந்த ராணி வந்து சொல்கிறா, நீங்கள் எல்லாரும் மாஸ்க்கை வந்து கழட்டுங்க, இனிமேல் நீங்கள் அந்த மிருகத்துக்காக பயந்துட்டு இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காடுறாங்க. இதோட படம் வந்து முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம். டாட்டா.